ரூபாய் கட்டினால் 4 லட்சம் ரூபாய் தருவதாக ஆசை வார்த்தை கூறி திருவள்ளூர் மாவட்டத்தில் 1930 பேரிடம் 87 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற ஆசிரியர் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளனர். 1 லட்சம் கட்டினால் 4 லட்சம் ரூபாய் திருப்பி வழங்கப்படும் என ஆசை வார்த்தை கூறி திருவள்ளூர் மாவட்டத்தில் 1930 பேரிடம் 87 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்பி அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரை ஏமாற்றுபவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் என்ற பழமொழிக்கேற்ப திருவள்ளூர் மாவட்டத்தில் அடிக்கடி மோசடி சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. அந்த வகையில் சென்னையில் ஸ்வர்ணதாரா குழுமம் என்ற பெயரில் பிரபல மோசடி நிதி நிறுவனம் கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி ஏராளமானோர் பணத்தை செலுத்தியுள்ளனர். 2015 முதல் 2018 வரை வட்டி பணத்தை திருப்பி தந்துள்ளனர். இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் 2019ஆம் ஆண்டு முதல் ஸ்வர்ணதாரா நிறுவனத்திற்கு திருவள்ளூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் பாண்டுரங்கன் என்பவரை ஃபினான்ஸ் அசோசியேட்டாகவும் மற்றும் அவரது மனைவி வசந்தி, மகள் பவானி, மகன்கள் மணிவண்ணன், சரவணன் ஆகியோர் புரோக்கர்களாக செயல்பட்டு கொண்டு திருவள்ளூர், பெரம்பலூர், சென்னை, அரியலூர், வேலூர் மற்றும் பிற மாவட்டங்களில் பொதுமக்களிடமிருந்து ஸ்வர்ணதாரா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், வியாபாரிகள் என கிட்டத்தட்ட 1930 பேரிடமிருந்து 87 கோடி ரூபாய் வரை வசூல் செய்து உள்ளனர். 2019 முதல் 2021ஆம் ஆண்டு வரை 3 ஆண்டுகள் அறிவித்தபடி பணத்தை திருப்பி செலுத்தியுள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு பிறகு வட்டி பணத்தை திருப்பி தராமல் அலைக்கழித்து உள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் பாண்டுரங்கனிடம் கேட்டபோது, நீங்கள் செலுத்திய பணத்தை ஸ்வர்ணதாரா நிதி நிறுவனத்தில் செலுத்தியதாகவும் அவர்கள் தரவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஸ்வர்ணதாரா நிதி மோசடி குறித்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் கடந்த மே மாதம் கொடுத்த புகாரின் பேரில் அந்த நிறுவனத்தின் இயக்குனர் வெங்கடரங்க குப்தா, இவரது மனைவி கவிதா சக்தி, இயக்குநர்கள் ஹரிஹரன், விஜயஸ்ரீ குப்தா, அவர்களது மகள் பிரதீபா குப்தா, ஜெய் சந்தோஷ், ஜெய் விக்னேஷ் ஆகிய 7 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் திருவள்ளூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் பாண்டுரங்கனை நம்பி கிட்டத்தட்ட 25 பேர் ஏஜென்ட்களாக செயல்பட்டு கிட்டத்தட்ட 1930 நபர்களிடமிருந்து 87 கோடி ரூபாய் வரை வசூல் செய்த பணத்தை தராமல் ஏமாற்றியதாக திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். ஸ்வர்ணதாரா நிதி குழுமத்தில் இந்த பணத்தை செலுத்தினாரா என்பது சந்தேகமாக இருப்பதாகவும் அவர் கோடிக்கணக்கில் கமிஷன் பெற்று இருப்பதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், வியாபாரிகள் என 1930 பேரிடம் 87 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருந்த சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாண்டுரங்கன் எங்க வீட்டுக்கு வந்து இது மாதிரி போட்டா இவ்வளவு ரூபாய் கிடைக்கும், 1 லட்சம் போட்டா 3 வருஷத்துல 3 மடங்கா கிடைக்கும், 4 மடங்கா கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணாரு. நானும் என் வீட்டுல இருந்து 21 லட்சம் ரூபாய் போட்டுக்கணும், நானும் என் நண்பரும் சேர்த்து போட்டுட்டு என்ன பண்ணாரு, இவர் கமிஷன் ஒரே ஒரு மாசம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு பணமே வரவே இல்லை. இதை வந்து நாங்க வந்து கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், யூஓடபிள்யூ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு பாண்டுரங்க என்ன பண்றாரு, எங்களை வச்சு போலீஸ் வச்சு ட்ரீட் பண்றாரு. அவங்க வீட்டாண்ட போய் பேச முடியாத அளவுக்கு அவர் போலீஸ் இது பண்றாங்க. திருவள்ளூர் பாண்டுரங்கன் அவர் வந்து ஓய்வு கவர்மெண்ட் ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாரு. அவரு தான் சொந்தக்காரங்கன்னு பணம் வாங்கின பிறகுதான் எனக்கு தெரியும். சிறுபாகத்துல வந்து பணம் வந்து 1 போட்டா நான் 2 வாங்கி தரேன்னு சொல்லி என்னை விட்ட வாங்கிட்டு போனாரு. நான் அந்த பணம் வரலன்னா நான் உனக்கு தரமான்னு சொல்லி 2 ரூபா வட்டி போட்டு தரேன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போனாரு. அப்பயுமே நான் யோசிச்சேன், கொஞ்சம் கூட நீ யோசிக்காதமா, என்னை நம்பி போடு, நான் வாதியார் வேலையில இருக்கேன், எனக்கு சொத்து இருக்குது, நான் தரேன் உனக்கு, இந்த ஒரு டைம் போடுன்னு சொன்னாரு. அதனால போட்ட பிறகு அவங்க திரும்ப 2 வருஷம் கழிச்சு தனலட்சுமி பெரம்பலூர்ல தனலட்சுமி ஹோட்டல்ல மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் வர வச்சாங்க. எல்லா மனசுலயும் ஆசையை வளர்த்தாங்க. எல்லாருமே போட்டாங்க. நாங்க போட்ட காசு கம்பெனில போட்டாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. என்னை நம்பி நான் 50 பேர் பணம் போட்டிருக்காங்க. மொத்தம் 1 கோடிக்கு மேல நான் போட்டிருக்கேன். எல்லாரும் என்னை கேக்குறாங்கப்பா, என்னப்பா பதில் சொல்றது எல்லாருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னமா பண்ணுவேன், கம்பெனில கொடுத்தாதான் நான் தருவேன் அப்படிங்கிறாரு. நீ கம்பெனில போட்டதே விட்டுருப்பா, என்னோட கமிஷன் காசுல நீ வாங்கியிருக்க 20 லட்சம் ரூபாய், அதை கொடுப்பா அப்படின்னு கேட்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லமா, நான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ பேசுறாரு. நாங்க போய் கேட்டா கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு எல்லா இடத்துலயுமே.